புது வருஷம் வரப்போகுது. அதுக்குள்ளே இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு 4 கேள்விக்கு நீங்கள் ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்து எழுதி பாருங்கள். கொஞ்சம் தெளிவு பிறக்கும். அது மூலமாக அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கும். நம்பர் 1, ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷம் நான் செஞ்சது எதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, அதை நான் கண்டினியூ பண்ணலாம், அது நிறைய பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு 3 விஷயம் அப்படிங்கிறது எழுதுங்க. 1, 2, 3. வாட் கேன் ஐ டூ மோர் இன் லைஃப்? ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. 2வது, நான் நிறைய விஷயம் பண்ணேன், ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா, அப்போது எந்த ஒரு 3 விஷயத்த நான் கம்மியாக பண்ணணும், அது பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு 3 பாயிண்ட். வாட் ஷுட் ஐ டூ லெஸ் இந்த வருஷம் அப்படிங்கிறது எழுதுங்க. 3வது, நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்போம், ஆனால் பண்ணியிருக்க மாட்டோம். யோகா கிளாஸ் போகணும், வாக்கிங் போகணும்லாம். ஸோ அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு 3 விஷயங்களை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னது அப்படிங்கிற ஒரு 3 பாயிண்ட்டையும் எழுதுங்க. கடைசியாக, நான் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனால் என் டைம் எல்லாம் கன்சியூம் ஆகுது, ஆனால் ஒரு ரிசல்ட்டும் வரல அப்படின்னா, அந்த ஒரு 3 விஷயம் என்ன கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறேன், கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் இது பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்த எழுதுங்க. ஸோ என்ன நீங்கள் வந்து நிறைய பண்ணணும், அதாவது யூ கேன் டூ மோர், வாட் யூ கேன் டூ லெஸ், என்ன நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம். இதை ஒரு பேப்பரில் எழுதிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் தெளிவு பிறக்கும். உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் நீங்கள் கேளுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டையும் கேளுங்க, உங்கள் குழந்தைங்கிட்டையும் கேளுங்க. இது எழுத சொல்லுங்கள். 2025 நல்லாயிருக்கும். தேங்க்யூ.